காமிக்க கூட்டமா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, நீங்க ஆட்சிக்கு வந்து 15 3வது தடவை நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து 15 என்ன மின் திட்டம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. என்ன ஊழல் பண்ணீங்களுக்கு லிஸ்ட் வரிசையும் ஏன்னா மக்களும் சொல்லுவாங்க. ஆக பார்த்தா ஏழை நடுமாங்க, தொழில் வளர்ச்சியில கம்மியுமாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ரைட். ஆனா கொள்ளையடிக்கிற மாத்திரம் இந்தியாவில் எவ்வளவோ 1 லட்சம் கோடி எல்லாம் ஈஸி சர்வசார கொள்ளையடிச்சிடணும், ஈஸியா போகுது. எதுக்காக இந்த ஊழல் எல்லாம் பண்றாங்கன்னா அப்படின்னு கேட்டாங்க சொல்லுவாங்க. யாருக்கு நீதியரசர் கொடுக்கறதா இருக்கும், இல்லை என்றால் யாருக்காவது கொடுக்கறதுக்காருங்க, இவங்க நம்மளுக்காக கொடுக்குறாங்க. இல்ல பொதுமக்களுக்கு என்ன இலவச நீதி கொடுத்து தேர்தல் ஓட்டு வாங்கும்போது ஒரு 1000 2000 கொடுத்தமா 1000 2000 வச்சுக்க. எதுக்கு 63 64,000 பேர் மனு சொன்னாங்களே, எதுக்காக இதெல்லாம்? இதையெல்லாம் எதுக்காக 64 பேர் வச்சு நோட்டீஸ் கொடுத்து அதிமுக சாதனை என்ன? அதிமுக சாதனை ஊழல் சாதனை சொல்ல போறாங்களா என்ன? எல்லாத்தையும் சாதனை 20 கிலோ அரிசி கொடுத்தது சாதனைமாங்க. நான் என்ன கேட்கிறேன், போலி ரேஷன் கார்டு நிறுத்தப்பட்டதா? ஏன் நிறுத்தலாம்? ஏனென்றால் நான் சொன்னபடி வீடு தேடி உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வரும் சொன்னா அதை ஏன் நடத்த மாட்டேங்க 2 கட்சியும்? ஏனென்றால்னா உண்மை தெரிஞ்சிடும்ல. போலி ரேஷன் கார்டுல இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது உங்க பேர்ல ஒரு 10 ரேஷன் கார்டு இல்லாடி ஒரு 100 ரேஷன் கார்டு கொடு, ஒரு 500 கொடு, ஒரு 1000 கொடுன்னு அந்த ஏரியா எம்எல்ஏவோ கவுன்சிலரோ ஒவ்வொருத்தர் அன்னைக்கு ஒருத்தர் உண்ணாவிரத்தில் பேசுற மாதிரி தான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. அது எனக்கு கேட்டு சிரிப்பு. கடைசியில் 2 லட்சம் 3 லட்சம் அவர் சொல்றாரு, 2% 1% இப்படியே போய் கடைசியில் அவருக்கு 2 லட்சம் தான் மிச்சு. அங்க நம்ம ஊருக்கு கூடி போயிடலான்ட்டாங்க. ஏன்னா அவருக்கு கிடைச்சி இந்த 2 லட்சம் தான் மிச்சம், அதை விட நம்ம விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டாங்க.